எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அரசாங்க அமைச்சர் கவலை. தாம் அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடலாமா அல்லது வேண்டாமா என்பது குறித்து தீர்மானிக்க வேண்டும் எனவும் இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினராக இருக்கின்ற போதிலும் கட்சியில் பல்வேறு பாகுபாடுகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் தாம் விரக்தியில் இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் கட்சி மாறும் எண்ணம் கிடையாது என இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு முக்கிய அறிவித்தல். கொரோனா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் சுகாதார வழிகாட்டி ஆலோசனைக்கு அமைவாக அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை கடமைக்கு அழைக்கும் முறைமை பற்றி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளதாக அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறி தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தற்போதைய பொது வழிகாட்டல்களை அரசு நிறுவனங்களில் எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்த கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் 3வது அலையை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதி வரை பொதுவான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய விதம் குறித்து சுகாதார அமைச்சு நேற்று வழிகாட்டல்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தமது அலுவலகங்களில் தேவையான குறைந்தளவான ஊழியர்களுடன் செயற்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முடிந்தளவு வீடுகளில் இருந்து பணிபுரியவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உருவாகப் போகும் சீன தமிழீழம் வெடிக்கும் புதிய சர்ச்சைகள். கொழும்பு துறைமுக நகரம் என்பது முற்றுமுள்ளதாக சீனாவிற்காக இலங்கை தீவுக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட மற்றொரு தீவு என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தற்போது நாடு 2 யுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், கடந்த காலத்தில் விஜயதாச ராஜபக்ச யாரை காப்பாற்றியதாக பெருமை கொண்டாரோ தற்போது அவரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலைப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதியை பற்றி கூறிய அனைத்து விடயங்களும் உண்மையானவையே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரிசாட் பதியுதீனின் கைது தொடர்பில் அமைச்சர் சரத் வீரசேகர வெளியிட்ட தகவல். சபாநாயகரிடமிருந்து தேவையான ஒப்புதலை பெற்றுக்கொண்ட பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டிருந்த அவர், குற்றப்புலனாய்வு பிரிவினர் சபாநாயகரிடமிருந்து தேவையான ஒப்புதலை பெற்றுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் விளைவாக சம்பந்தப்பட்ட நபர்கள் அவ்வப்போது கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் செய்தி தொடர்பாளர் டிஐஜி அஜித் ரோகன கருத்து வெளியிடுகையில், ரிசாட் பதியுதீன் மற்றும் ரியாஸ் பதியுதீன் ஆகியோரை கைது செய்வது பகுப்பாய்வு தரவு மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பரவும் பிரித்தானிய கோவிட் மாறுபாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் பரவுகின்ற கோவிட்-19 வைரஸின் மாறுபாடு இங்கிலாந்தின் கென்ட் பகுதியில் காணப்படும் கோவிட் வைரஸின் புதிய மாறுபாட்டுக்கு ஒத்ததாக காணப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன இதனை தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் பரவி வரும் கோவிட்-19 வைரஸ் தீவிரமானது எனவும் நுரையீரல் கடுமையான தொற்று ஏற்பட்ட பின்னர் அறிகுறிகள் தென்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புதிய வைரஸின் பண்புகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. இது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முடிந்தவரை தங்கள் பயணங்களை மட்டுப்படுத்த வேண்டும், பெரிய கூட்டங்களை ஒன்று கூட அனுமதிக்க கூடாது எனவும் அடுத்த சில நாட்கள் முக்கியமானதாக இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் வழங்கப்பட்டுள்ள சுகாதார ஆலோசனைகளை உரிய வகையில் பின்பற்றுவதனூடாக வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பை பெற முடியும் என இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த ஜனாதிபதி சஜித் என்ற நிலைப்பாடு சமூகமயப்படுத்தப்படுவதை தடுக்கவே அரசாங்கம் மேதின கூட்டங்களை தடை செய்துள்ளது. எம் மரிக்கார் குற்றச்சாட்டு. சஜித் பிரேமதாசவை நாட்டின் அடுத்த ஜனாதிபதி என்ற நிலைப்பாடு சமூகமயப்படுத்தப்படுவதை கூடிய வரை தடுத்து நிறுத்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாக
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் இம்முறை மேதின கூட்டங்களை நடத்துவதை தடை செய்யவில்லை எனவும் அடுத்த அரசாங்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தியை அமைக்கும் என்ற நிலைப்பாடு சமூகமயப்படுத்தப்படுவதை தடுக்கவே மேதின கூட்டங்களை தடை செய்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸின் 3வது அலை தடுப்பதற்காக என்று அரசாங்கம் பொய்யான அச்சத்தை சமூகத்தில் விதித்து வருகிறது. இதனை காரணம் காட்டி மேதின கூட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் அதனை நடத்துமாறு அழுத்தம் கொடுக்க முடியாது எனவும் எஸ்.எம். மரிக்கார் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு 261 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் மாடி கட்டிட நடவடிக்கைக்காக 261 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான கு. திலீபன் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் 2ஆம் கட்ட கட்டடம் பூர்த்தியாகாமல் பாரிய பிரச்சினையை வைத்தியசாலையில் எதிர்நோக்கியுள்ளனர். சுகாதார திணைக்களத்தினால் குறித்த விடயம் எனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து என்னூடாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கவனத்திற்கு குறித்த விடயத்தை கொண்டு சென்றிருந்தேன். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உடனடியாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி அவர்களிடம் இப்பிரச்சனையை எடுத்துக் கூறியதற்கு அமைவாக 261 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் முதல் கட்டமாக இவரிடம் 100 மில்லியன் ரூபாய்க்கான வேலை திட்டத்தையும் அடுத்த வருடம் 161 மில்லியன் ரூபாய்க்கான வேலை திட்டத்தையும் முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை வவுனியா வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்தமைக்காக வவுனியா மாவட்ட சுகாதார பணிப்பாளர் மற்றும் வவுனியா பொது வைத்தியசாலை தலைமை மருத்துவர் ஆகியோரால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கு. திலீபன் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2 வாரங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸை எதிர்கொள்வதற்கு முகக்கவசங்களை உரிய வகையில் அணிய வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் விசேட வைத்திய நிபுணர் நீலிக்க மலாவிக்கு தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டின் பின்னர் நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கின்றது. ஒரு மாற்றம் அடைந்த வைரஸானது விரைவாக பரவக்கூடியது. இது ஒருவரிலிருந்து 5 பேருக்கு பரவக்கூடியது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வைரஸின் நோய் அறிகுறிகள் இளம் தரப்பினரிடையே வெளிப்படும் என்றும் பேராசிரியர் நீலிக்க மலவிக்கு தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் லலித் வீரதுங்க குறிப்பிட்டுள்ளார். அஸ்ட்ராசெனகா கோவிட் தடுப்பூசியின் 1ஆம் டோஸ் ஏற்றிக்கொண்டவர்களுக்கு அதன் 2வது டோஸ் நிச்சயம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 2 வார காலம் தீர்க்கமாக அமையவுள்ளதால் அவசியமற்ற பயணங்களையும் நிகழ்வுகளையும் நிறுத்தி கோவிட் ஒழிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஆசேல குணவர்த்தன மக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் பொறுப்பற்ற வகையில் செயல்படுவார்களாக இந்தியாவை போன்ற நிலை ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த வார இறுதி நாட்களில் அத்தியாவசிய தேவைகள் தவிர ஏனைய தேவைகளுக்காக வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஆசேல குணவர்த்தன கேட்டுக் கொண்டுள்ளார்.